இன்னைக்கு எங்க ஊர் ஸ்டைல் சால மீன் வறுத்தரைச்ச குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுல திருவுன தேங்காய், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டோம், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெந்தயம் போடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். கரைச்சி வச்ச புளியையும் ஊற்றிக்கலாம். அது கூட உப்பும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போடலாம். குழம்பு கொதிக்க போது இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சால மீனை போடலாம். ஃபைனல் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். எங்கள் ஊர் சால மீன் குழம்பு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சால மீன் குழம்பு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா.